15வது ஸ்லோகம். മനസ്വിനഃ നിർജിത ദിഗ്ഗജേന്ദ്രാഃ മമ ഇതി സർവേ ഭുവി ബദ്ധവൈരാഃ മൃദേ ശയീരൻ ന തു തദ്വ്രജന്തി യത് ന്യസ്തദണ്ഡഃ ഗതവൈരഃ അഭിയാതി. മനസ്വിനോ നിർജിത ദിഗ്ഗജേന്ദ്രാ മമേതി സർവേ ഭുവി ബദ്ധവൈരാഃ മൃദേ ശയീരന്നതു തദ്വ്രജന്തി യന്യസ്തദണ്ഡോ ഗതവൈരോഭിയാതി. திக்கஜங்களை கூடி ஜெயிச்சவா பரஸ்பரம் இருக்கிற சத்ருதையால யுத்தம் செஞ்சு இறந்து போறா. ஆறுகிட்டையும் சத்ருதை இல்லாதக்கி ஆரையும் ஹிம்சிக்காதக்கி வாழற புண்ணியாத்மாக்களோடு சோபனமான கதி இந்த பரஸ்பரம் யுத்தம் செய்யறவாளுக்கு கிடைக்கிறதில்லை. அஷ்டதிக் பாலகர்கள் பிரபஞ்சத்தை காப்பாத்துறா. கிழக்குல இந்திரன், அதே மாதிரி மேற்குல வருணன், வடக்குல குபேரன், தெற்குல யமன், அதே மாதிரி தெற்கு கிழக்குல அக்னி, தெற்கு மேற்குல நிருதி தேவதை, அதே மாதிரி வடக்கு மேற்குல வாயு, வடக்கு கிழக்குல ஈசானன். இப்படி இருக்கிற அஷ்டதிக் பாலகர்கள் பிரபஞ்சத்தை காப்பாத்துறா. அதே மாதிரி மனஸ்வினஹா தீரர்கள் நிர்ஜித திக்கஜேந்திராஹா 8 திக்கஜங்களை ஜெயிச்சு மனசை அடக்கி நிறுத்துற தீரர்கள் அஷ்டதிக்கஜேந்திரங்களை ஜெயிச்சு அஷ்டதிக்குகளில் காவல் இருக்கிற 8 திக்கஜங்களை, கஜம் ஜனன ஆனை, 8 திக்கஜங்களை ஜெயிச்சு எல்லா டைரக்ஷனிலையும் ஜெயிச்ச அந்த வீரர்கள் பூமி முழுவன் திக்விஜயம் நடத்திண்டு சத்ருக்களான ராஜாக்களை எல்லாம் ஜெயிச்சு சக்கரவர்த்தி ஆகி தீர்ந்து நிறைய ராஜ்யங்களை கண்ட்ரோல் செய்கிற சக்கரவர்த்தி ஆகி தீர்ந்து ஒரு ராஜ்ய பரிபாலகனாக்கும் ராஜா, நிறைய ராஜ்யங்களோட பரிபாலகனாக்கும் சக்கரவர்த்தி, அப்படி சக்கரவர்த்தி ஆகிட்டு தீர்ந்து மம இதி இந்த பூமி என்னோடதாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பத்த வைராகா அடுத்தவா கிட்ட சத்ருதையால யுத்தம் பண்ணி மிருதே யுத்தத்துல ஷயீரான் இறந்து விழுந்துருவர். தலையில்லாதக்கு கைகால்கள் எல்லாம் இல்லாதக்கு யுத்த களத்துல அந்த ராஜ்யத்துக்காயிட்டு போராடினவன் இறந்து விழுந்துடுவன். கத வைரஹா ஆறுகிட்டையும் சத்ருதை இல்லாதக்கு, ன்யஸ்த தண்டஹா ஆரையும் உபதிரவிக்காதக்கு, ஆரையும் சிக்ஷிக்காதக்கு இருக்கிற பகவானில மனசு உറച്ചു இருக்கிறவா முமுட்சுக்கள். எது ഏതൊരു മോക്ഷഗതിയെ അഭിയാതി പ്രാപിக்கிறாளோ, ശ്രേയസ പ്രാപിக்கிறாளோ தது அத ந து விரஜந்தி இந்த பூமிக்காயிட்டு போட்டி போடுற ஜீவாத்மா இருக்கிற ராஜாவோட சரீரத்தில் இருக்கிற அந்த மனுஷன் பிராபிக்கிறதில்லை. ஜீவாத்மா அந்த பூமிக்காயிட்டு சண்டை போடுற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா பரமாத்மாவை பிராபிக்கிறதில்லை. ராஜ்யம் சொந்தமாக்கிறதுக்கு படையணி கூட்டி படையோட்டம் நடத்தின ராஜாக்கள்கள் பிரயோ மார்க்கத்திலிருந்து ஸ்ரயோ மார்க்கத்துக்கு எத்திப்படுறதில்லை. ஆரையும் துரோகிக்காதக்கே புண்ணியாத்மாக்களோட மோட்சகதி அப்படிங்கிறது இவாளுக்கு கிடைக்கவும் மாட்டேங்கிறது. இந்த பூமி பதவி இதொன்னும் சாஸ்வதம் இல்லை அப்படின்னு அக்குவிங்க ஜடபரதன் ரகுகணனுக்கு சொல்லின்னு இருக்கார்.
16வது ஸ்லோகம். பிரசஜ்ஜதி क्व अभि लदाबुज आश्रयः तद् आश्रय अव्यक्त पद द्विजस्पृहः क्वचिद् कदाचित् हरिचक्रदः त्रसन् सज्ञं विदत्ते भगकङ्गगृध्रैः प्रसज्जति क्वाभिलदाबुजाश्रयस्तदाश्रयाव्यक्त पदद्विजस्पृहा क्वचित् कदाचित् हरिचक्रदस्त्रसन् सज्ञं विदत्ते भगकङ्गगृध्रैः. சில டைமில் மரத்தில் இருக்கிற வள்ளி செடிகளோடு கம்புகளில் பிடிச்சு அங்கே உட்காந்துருக்கிற பறவைகளோடு இனிமையான சப்தத்தில் ஜீவாத்மா அட்ராக்ட் ஆகிறது. சில டைமில் சிங்கங்களோட கூட்டத்தை பார்த்து பயந்து கழுகு தொடங்கின குருவல் பறவைகளுமாயிட்டு சத்தியம் செஞ்சுக்கிறது ஜீவாத்மா. பிரகிருதியுமாயிட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளை எடுத்து சொல்லப்படுறது. லாபம் பிரதீட்சிக்காதக்கு ஒன்றும் செய்யாதவாளையாக்கும் இங்கே எடுத்து சொல்லப்படுறது. வியாபார கூட்டாளிகளாயிட்டு தீர்ந்து ஜீவிதத்தை வியாபாரமயமாக்கி கொண்டு போகிறவாளை இங்கே எடுத்து சொல்லப்படுறது. பொதுஜனம் பலவிதம். இங்கே சொல்றதுனோடதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அடுத்த அத்தியாயத்தில் வர்ணிக்கப்படுறது. பல தரத்தில் இருக்கிற மனுஷாலையாக்கும் இங்கே சொல்லப்படுறது. ஆக்ரகங்கள் ஒடுங்காத்த மனசுமாயிட்டு வாழறவா, ஆக்ரக சாத்தியதைக்காயிட்டு அடுத்த வாழை துரோகிச்சும் ஏமாத்தியும் பணசம்பாதனம் நடத்தி அதெல்லாம் கூட்டிச்சேர்த்தி வச்சுண்டு அவளோட கதி என்னவாக்கும் அப்படின்னு இங்கே ஜடபரதன் சொல்றார். ரொம்ப கஷ்டம்தான் அவளோடு நிலைமை. சம்சாரமாயிருக்கிற கொடுங்கானனத்தில் அகப்பட்டுண்டு நட்டம் திரியறவாளுக்கு ரொம்ப குச்சாக்கூரிருட்டான அந்த வனத்திலேருந்து வெளியில கிடக்கிறதுக்கு சாதிக்காம சங்கடப்படுறா. வியாபார சங்கத்தில் இருக்கிற ஒருவரோட கதிகளை சொல்லிண்டு ரகுகணனுக்கு புரிய வைக்கிறார் ஜடபரதன். லதா அப்படின்னா வள்ளி, புஜா அப்படின்னா கொம்பு. லதா புஜா அப்படின்னா வள்ளி கொம்புகளில் ஆசிரயா நன்னா பிடிச்சுண்டு தது ஆசிரயா அந்த வள்ளி கொம்புகளை ஆசிரயிச்சுருக்கிற அவ்யக்த பத திஜஹா. இங்க திஜஹா அப்படிங்கிறது பறவை, பதா அப்படின்னா சப்தம். அவ்யக்த பத திஜஹா கிளியரல்லாத்த இனிமையான சப்தங்களை புறப்படுவிக்கிற சின்ன சின்ன பறவைகள். அந்த பறவைகளில் ஸ்பிருஹா நல்லா அட்ராக்ட் ஆயிட்டு क्व अभि சில டைமில் பிரசஜதி நல்லா அட்டாச்மெண்ட் உள்ளவனாகி தீர்றது ஜீவாத்மா. ஹரிச்சக்கரதா, ஹரி அப்படின்னா சிங்கம் அப்படின்னும் பகவான் விஷ்ணு அப்படின்னும் அர்த்தம். சக்கரதா அப்படின்னா ஹரிச்சக்கரதா அப்படின்னா சிங்கத்தோடு கூட்டம் அப்படின்னும் பகவான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துண்டா பகவானோடு கையில இருக்கிற சுதர்சன சக்கரம் அப்படின்னும் அர்த்தம். காலச்சக்கரமா இருக்கிற சுதர்சன சக்கரத்தை பார்த்து பயந்து அசஜனங்களை சரணம் பிராபிக்கிறது ஜீவாத்மா அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு ஆயிட்டுங்க. ஹரிச்சக்கரதா சிங்க கூட்டங்களை பார்த்து கொஜிது சில டைம்ல த்ரசன் நடுங்கி வரைச்சுண்டு, பகா அப்படின்னா கொக்கு, கங்கா அப்படின்னா பருந்து, கிருத்ரம் அப்படின்னா கழுகு.
ബഗ കങ്ക ഗൃദ്രൈഹി, കൊക്ക്, പരുന്ത്, കഴുക് ഇതെല്ലാവുമായിട്ടും സഖ്യം വിധത്തെ, സഖ്യം பண்ணிக்கிறது, கூட்டுச்சேரது ஜீவாத்மா. சிங்கத்திலேருந்து காப்பாத்துறதுக்காயிட்டு இந்த துஷ்டத்தனம் நிறைய இருக்கிற பறவைகளுமாயிட்டு கூட்டணி சேர்ந்துக்கிறது. சிங்கங்களோடு ராஜாவை எல்லாருக்கும் பயமாக்கும். அப்படியாக்குமானா இந்த பறவைக்கூட்டங்களை ஆசிரியிச்சா என்ன பலன் உண்டாகும்? அது தெரியாதைக்காக்கும், புத்தி ஒர்க் பண்ணாதைக்காக்கும் இந்த சிங்கத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு குருவல் மைண்ட் இருக்கிற பறவைகளை ஜீவாத்மா அபயம் பிராபிக்கிறது. ஜடபரதன் ரிஹூகண ராஜாவுக்கு பலவித உபதேசங்களை கொடுக்கறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மரத்துல சுற்றி நிற்கிற வள்ளிகளோடு சாகையில பிடிச்சுண்டு அந்த சாகையில கூடு கூட்டி இருக்கிற அவ்வியக்த சப்தங்கள் புறப்படுவிக்கிற பறவைகளில அட்ராக்ட் ஆகிறது ஜீவாத்மா. அதே மாதிரி சிங்கத்தை பயந்து ரொம்ப குருவல் மைண்ட் இருக்கிற கழுகு மாதிரி இருக்கிற பறவைகளை ஆசிரியிக்கிறது ஜீவாத்மா. இப்படினாக்கும் சொல்றார் ஜடபரதன். வாழ்க்கை அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் ஜீவாத்மா ஒரு சரீரம் സ്വീകരിച്ച് ஜனனம் முதல்க்கு மரணம் வரைக்கும் ஜீவிக்கிறதாக்கும் வாழ்க்கை ஜீவிதம். அந்த ஜீவிதத்தோட ரசத்துல ஆயுள் அப்படிங்கிறது கம்மி ஆகிறது ஜீவாத்மாவுக்கு தெரிய மாட்டேங்கிறது. வனத்தை அர்த்தமாக்கி எடுத்தானா சிங்கக்கூட்டம் அப்படின்னு ஹரிசக்கரதஹா அப்படின்னதுக்கு அர்த்தம். ஜீவிதத்தை அர்த்தமாக்கினாக்கா காலச்சக்கரம் அப்படின்னு ஹரிசக்கரதஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். காலச்சக்கரத்துக்கு பயந்து பகவத் விசாரம் கொஞ்சம் கூட இல்லாத அசஜனங்களை ஆசிரியிக்கிறா ஜீவாத்மாக்கள் அப்படின்னாக்கும் ஜடபரதன் சொல்றது. துஷ்டத்தரம் நன்னா இருக்கிற கழுகன், அதே மாதிரி பருந்து, இப்படியெல்லாம் இருக்கிற பெரிய பெரிய பறவைகளை ஜீவாத்மா சிங்கத்துக்கிட்டேந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஆசிரியிக்கிறது அப்படின்னு ஜடபரதன் சொல்றார். பகவான் ஹரியோடு சுதர்சன சக்கரத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சஜ்ஜனங்களை நாடாதக்கி அசஜ்ஜனங்களை நாடுறது ஜீவாத்மா அப்படின்னு எடுத்து சொல்றார். இதனோடதெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் 14வது அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. 17வது ஸ்லோகம். தைஹி வஞ்சிதஹா ஹம்சகுலம் சம் ஆவிஷன் அரோச்சயன் ஷீலம் உபைதி வானரான் தது ஜாதிராசேன சுநிர்விருத இந்திரியः பரஸ்பர உத்வீட்சண விஸ்மிருத அவதிஹி தைர்வஞ்சிதோ ஹம்சகுலம் சமாவிஷன்னரோஜயன் ஷீலமுபைதி வானரான் தஜ்ஜாதிராசேன சுநிர்விருதேந்திரியா
பரஸ்பரோத்வீட்சண விஸ்மிருதாவதி. கடைசியில ஆசிரியிச்சிருக்கிற பறவைகளால ஏமாத்தப்பட்டு அரையன்னங்களோட கூட்டத்தில் வந்து படுறது ஜீவாத்மா. அரையன்னங்களோட கூட்டத்திலையும் செட்டி சேர முடியாதக்கு வானர கூட்டங்களுமாயிட்டு கூட்டு சேர்ந்து வானரங்களோடு சிருங்கார சேஷ்டகளில மனசு அட்ராக்ட் ஆகி ஆயுள் அப்படிங்கிறது நசிக்கிறது அறியாதக்கு வாழறது. தைஹி சிங்கத்தை பயந்து ஆசிரயிச்ச கழுகு தொடங்கின துஷ்டத்தரம் இருக்கிற பறவைகள், அந்த பறவைகளால வஞ்சிதா ஜீவாத்மா ஏமாத்தப்படுறது. ஹம்சகுலம் அதுக்கப்புறம் அரையன்னங்களோட கூட்டத்தில் சமாவிஷன் நன்னா எத்திப்படுறது ஜீவாத்மா. சீலம் அரையன்னங்களோடு பிரவൃத்திகள் அப்படிங்கிறது அரோதயன் விரும்பாதக்கி வானரான் குரங்கு கூட்டங்களை உபைதி நாடுறது ஜீவாத்மா. ஹம்சம் அப்படிங்கிறது சத்குணம் ரொம்ப ரொம்ப இருக்கிற பறவையாக்கும். பாலும் தண்ணியும் கூட்டி கலர்த்தி வச்சானாக்கா அதுலேருந்து பாலை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு எபிலிட்டி இருக்கிறதாக்கும் ஹம்சங்கள். நல்லது கெட்டது அப்படிங்கிற பகுத்தறிவு ஹம்சங்களுக்கு இருக்கு. ஹம்சங்களோடு அந்த பியூவரா இருக்கிற சல்பிரவருத்தி விரும்பாதக்காக்கும் ஜீவாத்மா வானரங்களை உபைதி பிராபிக்கிறது. தது ஜாதி ராசேனா வானர கூட்டங்களோடு ராசேனா தது ஜாதி அதாவது வானர கூட்டங்களோடு ராசேனா சிருங்காரங்கள் தொடங்கின சேஷ்டகளால ராசக்கிரீடகளால சுநிர்விருத இந்திரியகா இந்திரியங்கள் நன்னா அதில் லயிச்சு ஆனந்திச்சு திருப்தியோடு கூட்டிட்டு வளர டைமில் கண்ணுக்கும் காதுக்கும் இப்படி இருக்கிற இந்திரியங்களுக்கெல்லாம் திருப்தி உண்டாயிட்டு வாழற டைமில் அப்படி சந்தோஷத்தோடு கூடி தலகுத்தி மறியற வானர கூட்டங்களில் லயிச்சு ஆனந்திக்கிற சமயத்தில் சுயம் மறந்து பரஸ்பர அந்யோன்யம் உத்வீட்சணா நன்னா பார்த்துண்டு விஸ்மிருதா மறந்து போறது. என்னத்தை மறந்து போறது? அவதிகி அந்த ஜீவாத்மாக்களோடு அந்த சரீரத்தில் இருக்கிற வாழ்க்கையோடு காலகட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற அந்த ஞாபகம் இல்லாம பகவானோட காலச்சக்கரம் பக்கத்துல வந்து எத்தியாச்சு அப்படின்னு தெரியாதக்கி காலச்சக்கரம் சுற்றி கறங்குற நேரத்துல பிரபஞ்சத்துல மாயாவலையில சுற்றி கறங்குறவாளுக்கு காலாக்னி ருத்ரன் காலவாசத்தோடு கூடிட்டு பக்கத்துல வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. பிரகிருதியில சந்தோஷங்கள் சாஸ்வதம் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்காதக்கி அந்த ஆனந்தத்துல லயிச்சுண்டு இப்படி இருக்காளே. பகவத் அட்டாச்மெண்ட் இல்லாதவாளுமாயிட்டு இருக்கிற அசத் சங்கம் நாசத்துல கொண்டு போய் சேர்க்கும். அசத் சங்கத்திலேருந்து விடுபட்டு சத் சங்கத்துல சேரணும். ஹம்சம் அப்படிங்கிறதுனால இங்க சத் சங்கத்தை ஆக்கம் எடுத்து சொன்னது. கழுகு தொடங்கின அசத் சங்கம் அந்த அசத் சங்கத்தை வெடிஞ்சு சத் சங்கத்துல சேரணும். சத் சங்கத்துல இருக்கிறவாளோடு வாழ்க்கை ரீதிகள் விரும்பாதக்காக்கும் அசத் சங்கத்துல போய் படுறது. மரண நேரம் வந்து சேரறது தெரியாதக்கே பிரகிருதி விஷயங்களில மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மா லயிக்கிறது. பிரயோ மார்க்கத்துல நட்டம் திரியறது.
ஸ்ரேயோ மார்க்கத்துக்கான யாத்திரை, அதானது பகவத் யாத்திரை அப்படிங்கிறது அதி கடினமாயிட்டு தோணுறது. பிரகிருதி விஷய தால்பரியம் இருக்கிறவாளுக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கான அந்த யாத்திரை அப்படிங்கிறது அதி கடினம். வானரான் அப்படிங்கிறதுனால தோணும்படி நடக்கிறவா, அசஜனங்கள் அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில எந்த ஒரு லட்சிய போதமும் இல்லாதவா அப்படின்னு அர்த்தம். லட்சியம் அப்படிங்கிறதுனால இங்க சொல்லப்படுறது பிரயோ மார்க்கத்திலேருந்து ஸ்ரேயோ மார்க்கத்துக்கான ஜீவாத்மாவோடு யாத்திரையாகணும். மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம் அதில்லாத மனுஷாலயாக்கும் இங்க வானரர்கள் அப்படின்னு சொன்னது. நிவൃத்தி மார்க்கம் സ്വീകരിക്കാதக்கு பிரவൃத்தி மார்க்கத்துல தல்பரர்களாயிட்டு ஜீவாத்மா வாழறா அப்படிங்கிற விஷயத்தை ஜடபரதன் ரகுகணனுக்கு புரிய வைக்கிறார். 18வது ஸ்லோகம். த்ருமேஷு ரம்ஸ்யன் சுத தார வல்சலஹ வியவாய தீனஹ விவசஹ ஸ்வபந்தனே கொஜித் பிரமாதாத் கிரிகந்தரே பதன் வல்லீம் கிரஹீத்வா கஜபீதஹ ஆஸ்திதஹ. த்ருமேஷு ரம்ஸ்யன் சுததார வல்சலோ வியவாய தீனோ விவசஸ்வபந்தனே கொஜித் பிரமாதாத் கிரிகந்தரே பதன் வல்லீம் கிரஹீத்வா கஜபீத ஆஸ்தித. விருட்சங்களில விளையாடி ரசிச்சுண்டும் புத்திரன் மனைவி இவாளில ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுண்டும் ஸ்திரீ சங்கத்தால ரொம்ப ரொம்ப பரவசனாயிட்டும் ஜீவாத்மாவுக்கு வந்து சேர்ந்த பந்தனத்திலிருந்து முக்தனாகாதக்கு சிரமப்பட்டுட்டும் அந்த ஜீவாத்மா சங்கடப்படுறது. சில டைமில் மலை இடுக்குகளில் விழறது, அங்க ஆனைகளை பார்த்து பயந்து வள்ளிகளில பிடிச்சு தூங்கி நிற்கிறது, பிடிச்சு தொங்கிண்டு நிற்கிறது. வானர கூட்டங்களோடு கூட்டு கூடினானாக்கா, தோணும்படி நடக்கிறவா கிட்ட கூட்டு சேர்ந்தானாக்கா சம்பவிக்கிறது என்னவாக்கும் அப்படின்னு ஜடபரதன் சொல்றார். த்ருமேஷு மரங்கள் தோறும், ரம்ஸ்யன் சாடி கழிச்சு ரசிச்சு, சுதா புத்திரர்கள், தாரா மனைவி, வல்சலஹா இவாகிட்டெல்லாம் ரொம்ப பாசம் இருக்கிறவனாயிட்டு அந்த ஜீவாத்மா தீரறது. வியவாய பாரியாபர்த்திரு பந்தத்தால மைதுனத்தால, தீனஹா ரொம்ப தளர்ந்து, விவசஹா பரவசனாயி தீரறது ஜீவாத்மா. ஸ்வபந்தனே ஸ்னேக பாசத்தால சொந்தம் விருப்பப்படி பிரவர்த்திக்கிறதுக்கு ஆகாதக்கு பரவசனாயிட்டு. கொஜிது சில டைமில் பிரமாதாது கவனமில்லாதக்கு கிரிகந்தரே பர்வத இடுக்குகளில பர்வத குகைகளில பதன் தொப்பக்கடின்னு விழறது. கஜபீதஹா அங்க இருக்கிற அந்த குகைகளுக்குள்ள இருக்கிற ஆனக்கூட்டங்களை பார்த்து பயந்துட்டு, வள்ளி மரத்தில் இருக்கிற காட்டு வள்ளிகளில கிரஹீத்வா ஆஸ்திதஹா பிடிச்சு தொங்கிட்டு நிற்கிறது. பிடிச்சு தொங்கிட்டு வசிக்கிறது. அப்புறக்கும் போக முடியல, இப்புறக்கும் போக முடியல. மரண நேரம் வந்து அடுக்கிறத மிருத்யுவோடு காலபாசத்தை பார்த்து நெடுங்கி வரைக்கிறது ஜீவாத்மா. வியாபார சங்கம் அப்படிங்கிறது மனுஷனிலேருந்து குரங்குக்கான பரிவர்த்தனம். லாப இச்சை இல்லாதக்கு ஒரு பிரவൃத்தியும் செய்யாதவாளோடு வர்ணனையாக்கும் ஜடபரதன் ரகுகணனுக்கு வர்ணிக்கிறார். கிரகஸ்தாசிரமிகள்
குரங்குகளை மாதிரி വീടുകളിൽ அட்டாச்மெண்ட் உள்ளவாளாயிட்டு வாழறா. குரங்குகள் எப்படியாக்குமோ மரந்தோறும் சாடி கழிக்கிறது அந்த மாதிரி. பர்வத குகைகளில் தொப்பக்கடின்னு விழறா, மரத்திலேருந்து தொப்பக்கடின்னு குரங்கு விழறா மாதிரி பல பல துரிதங்களும் அனுபவிக்கிறா. அவமானம், நோய், வலி, பயம் எல்லாம் இந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. கடைசியில மரண பயம் அப்படிங்கிறதும் வந்து ചേരുന്നത്. ശരീരം അഴിവില്ലാത്ത ഒന്നാക്കും அப்படின்னு நினைச்சுண்டாக்கும் இത്ര காலம் வாழ்ந்தது. மரண நேரம் வரத்த அந்த காலச்சக்கரத்தை பார்த்து பயந்து நெடுங்கிறது ஜீவாத்மா.